வடக்கு மாநிலத்தில் ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒருத்தர் இருக்கிறார். இவர் ஜிஏ ஆக இருந்தவர் 2020-22 ஆண்டு காலப்பகுதிகளில். நான் இப்போது என்னுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் 400 லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்ட்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய டிசிசி மீட்டிங்களுடைய சேர்மன் கையில் கொடுத்திருக்கிறேன். அதை காப்பாற்றுவது யார் என்று சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகன். இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தியார் உட்பட இவர்களை எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் 2021 ஆண்டு இவர் ஜிஏயாக இருக்கும்போது தான், இப்ப இவர் ஆளுநர், இவர் ஜிஏயாக இருக்கும்போது தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறையில நடந்தது. இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே தயவு செய்து மனசுல எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டு கேளுங்கோ. நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக வடக்கு மாநிலத்துக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள். இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோட இருந்து நீங்களும் போய் கேசவனோட இருந்து ஆளுநரோட இருந்தோடு கதைச்சு கொண்டு ஏமாற்ற போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகு குறைவானதான் இருக்கும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டாவது, அந்த கள்ளன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற வேதநாயகன் என்ற கள்ளன் அடிச்சிருக்கிறார் ஜிஏ பிரதீபன் கடிதம். ஜிஏ பிரதீபன் இருந்தால் தங்களால் நடத்த முடியாது, அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது. ஜிஏ பிரதீபன் ஒரு மிகப்பெரிய கள்ளன் என்று அவர் இவருக்கு அடித்த கடிதம், ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வடக்கு மாநிலத்தில் இப்போ 3 பேர் தான் மேலாட்சி யாரில் இருக்கிறீங்க. நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் சின்னப்படியில் தானே ஆளுநர் வேதநாயகன் முழு கள்ளன் என்றக்கூடிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இவர் ஜிஏயா இருக்கும் போதுதான் இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த குளப்படி 400 லட்சம் களவெடுத்திருக்கிறார்கள். ஒன்று இப்ப அவர் கவர்னராக இருந்து கொண்டு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் இப்ப அடுத்த 2வது கள்ளனுக்கு அடிச்சிருக்கார் கடிதம். இந்த கள்ளன் இருந்தா எனக்கு கள்ள வேலை செய்யலாம், அந்த ஆதாரத்தை உங்களுக்கு தான் தந்திருக்கேன். 2வது. 3வது, மேல நீங்கள் இருக்கிறீங்க. இந்த 3 கள்ளரும் இருந்து கொண்டு மீள டிசிசி மீட்டிங் ஆமன்ல நாங்கள் என்னத்தை கதை கேள்வி சொல்லுங்க, என்னத்தை எங்களால் கதை கேளுமோ நீங்க கதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னத்தை எங்களால் டிசிசி மீட்டிங் செய்யணும். ஆகவே வடக்கு மாநிலத்தில் ஊழல் ஒழிப்பம், வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்ற 3 பேருமே கள்ளர். ஏனென்றால் கள்ளரோட සභාවට වග කියන්න බැරි නිලධාරීන්ට අපාසාත්මක කරන එක. මම කියන්නේ යාට එහෙම තොරතුරක් තිබෙනවා නම් ඒක ගිහිල්ලා එක්කෝ පොලිසියට කියලා නැත්නම් CID කියලා මේ ක්‍යාමාර ගන්න පුළුවන්. හරි? ඒ පමණක් නෙවෙයි දැන් මාවත් දැන් ඔරගොඩනේ දාලා තියෙන්නේ. එමෙ නිසා දැන් අර්ජුනා ගැන අපි කියන්නේ කරුණා කරලා මේ අපිට මොනාර විවේචන ගන්න ඒක වෙනම එකක්. මෙතන එළදාන්ට වේදනාවකට මෙතනට එන්න බෑනේ. ප්‍රදීපන්ට එන්න බෑනේ. නිකන් මෙතන ඔයාට නිදාසක් තියෙනවා කියලා එහෙම එකපාරට එක දිගටම අපාස කරන වැඩ කරන්න එපා. ඒක තමසටත් හරිය නෑ, ඔයාටත් හරිය නෑ නේ. ඔයා ගිහලා දැන් පිටරට ගිහලා මොකද්ද උනේ කියන එක දන්නවනේ. හරි හරி. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்தானே. அதனால வேண்டி இந்த இடத்துல இல்லாத அதிகாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன் வைக்காதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு இங்க பதில் சொல்ல இயலாது. அவங்க பதில் சொல்ல ஏதானா நீங்க හරි රාමනාදන් අර්ජුන ගරු මන්ත්‍රීතුමා පිළිබඳ සැලකිලිමත් වෙන්න ඔබතුමාන්. கரு கதாநாயகர் நான் தமிழ்ல சொல்றேன். 2 கள்ளரை இவர் காப்பாத்துறாண்டா இவர் தான் மிகப்பெரிய கலரா இருக்கணும். அதாவது ஆதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தா பிறகு கூட அபாசுக்காரன் அறகுறை சிங்களத்தில் காய்க்கிறார். ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கார். 2 மிகப்பெரிய கள்ளனோட அதை காப்பாற்றுற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனா இருக்கணும். அதோட சேர்ந்து நீங்க 159 பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து 159 பேரும் இவரை காப்பாத்துறீங்கடா. அன்றகுமார் சாநாயகவுக்கு எவ்வளவு ஒரு மரியாதையை இழக்கிறார். කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. මේ මගේ වෙලාව නැති කරා මට තප්පර 20 දෙන්න ඉවර කරන්න. තප්පර 20 දෙන්න. එතකොට ஆகவே நாங்கள் கேட்கிறேன் என்றால் ஆளுநர் வேதநாயகன் கள்ளர் என்று இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறேன். இவர் 2வது ஆளுநர் ஜிஏ பிரதீபன் கள்ளர் என்ற சகல இன்கொயரி ரிப்போர்ட்டும் இருக்கிறது. 3வது 2 பேருடையும் காசு வென்றது இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர். இந்த 3 கள்ளனும் இருந்து கொண்டு டிசிசி மீட்டிங்ல மேல இருந்து கொண்டு பாப்பாங்களா இருந்தா இன்னும் வடக்கு மாநில டெவலப்